Hi guys, welcome to Tamil Skills channel. Okay friends, நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் சரிங்களா, அதாவது டிஎன்யூஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள போலீஸ் அதாவது கான்ஸ்டபிளுக்கும் எஸ்ஐக்கும் வேகன்சிஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அதோட வேகன்சி லிஸ்ட் எல்லாமே விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ அப்ளிகேஷன் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், போலீஸ் கான்ஸ்டபிள், ஜெயில் வார்டன், ஃபயர்மேன் சரிங்களா, 3 கான்செப்ட் வந்து எஸ்ஐ இந்த கான்ஸ்டபிளுக்குள்ளே வருது ஓகேங்களா. இதுக்கு வந்து தனியாக அப்ளிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து தனியாக அப்ளிகேஷன் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே குவாலிஃபிகேஷன் உண்டு ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்குள்ளே நான் கிளிக் பண்ணுறேன், அது வந்து இன்னும் வரல சரிங்களா. ஸோ கம்மிங் ஜூன் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து இது பண்ணலாம், அதாவது கான்ஸ்டபிளுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அது வந்து எலிஜிபிள் தான், இப்போதைக்கு நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணக்கு அது எலிஜிபிலிட்டி தான். ஸோ இது வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ப்ராசஸ் ஒன்றும் கஷ்டமானலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸி தான் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம ஜஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அப்ளை பண்ண முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும் சரிங்களா. ஸோ எந்த ஒரு எக்ஸாம் பார்க்குறதுக்கு முன்னக்கூட்டியும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டியும் நோட்டிஃபிகேஷன் வந்து கட்டாயம் பார்த்துட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும் சரிங்களா. அது ஏன் அப்படிலாம் கேட்டிங்கன்னா அதில் தான் நமக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே கைஸ், இதுதான் அந்த நோட்டீஸ். இது பாருங்கள், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம். ஓகே, இதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க, எல்லாமே தமிழில் தான் இருக்குது. ஸோ நம்ம நீட்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம் சரிங்களா. ஸோ வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8826 சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணும்போது இவ்வளோ இருந்துன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நோட்டீஸில். பட் இப்போ வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு, அது ரீசன் தெரில ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க, அதாவது நம்ம கான்ஸ்டபிள், அப்புறம் ஜெயில் வார்டன், அப்புறம் ஃபயர்மேன் சரிங்களா. ஸோ கான்ஸ்டபிள் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து 6000 வேகன்சிஸ் இருக்குது. அப்புறம் ஜெயில் வார்டன் பார்த்திங்கன்னா 186 இருக்குது. அதே ஃபயர்மேன் பார்த்திங்கன்னா 191 இருக்குது. இது வந்து 3மே ஆண்களுக்கு, அதே பெண்களுக்கும் இருக்குது சரிங்களா. ஸோ பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள் வந்து ஓகே, இவங்களுக்கு வந்து 2ஆம் நிலை காவலர், அதாவது மாவட்ட அண்ட் மாநகர ஆயுதப்படை, அதில் தான் வந்து இவங்களுக்கு வேகன்சி இருக்குது. அது 2465 இருக்குது. ஆண்களுக்கு வந்து அதில் இல்லை, அதுக்கு பதிலாக சிறப்பு காவல்படை ஆர்ம்டு ஃபோர்ஸ் அதில் தான் இருக்குது சரிங்களா. ஓகே, 2ஆம் நிலை சிறை காவலர், ஸோ சிறை காவலருக்கும் வேகன்சி இருக்குது. 22 பெண்கள் மட்டும் இருக்குது சரிங்களா. ஸோ பெண்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2500 இருக்குது, ஆண்களுக்கு வந்து 6000 இருக்குது சரிங்களா. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் அந்த வேகன்சி லிஸ்ட் சரிங்களா. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் சரிங்களா. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா 18லேருந்து 52 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சரிங்களா. அது டிபெண்டிங் நம்மளுடைய டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ், நம்மளுடைய தகுதி, அப்புறம் நம்ம எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் வரும் சரிங்களா. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சரிங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப எல்லாருக்குமே காமன் தான் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா பொதுப்பிரிவு, அப்புறம் அதாவது பார்த்தீங்கன்னா ஜென்ரல், அதாவது யூஆர் கேட்டகரி ஓகே, ஜென்ரல் கேட்டகரி, அதுக்கப்புறம் ஓபிசி, எஸ்சி, எஸ்டின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. அதில் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஏஜ் லிமிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ பொது பிரிவினர் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 24 வயசுக்கு உள்ளே இருக்கணும் சரிங்களா. பொது பிரிவினர் ஓகேங்களா, அவங்க வந்து 18 வயசுலேருந்து 24 வயசுக்கு உள்ளே இருக்கணும். பிற்படுத்தப்பட்ட, அதாவது பிசி முஸ்லீம்ஸ், இவங்க எல்லாருமே 18லேருந்து 26க்குள்ளே, அதாவது +2 ஜென்ரல் கூட +2 இயர்ஸ் வந்து இவங்களுக்கு அடிஷனலாக கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதிதிராவிடர் அண்ட் ஆதிதிராவிடர் பழங்குடியினர், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 29 வயசு வரைக்கும் தகுதி உண்டு சரிங்களா. அதுக்கடுத்து ஆதரவற்ற விதவைகள், அவங்களுக்கு வந்து 18லேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற குவாலிஃபிகேஷன் உண்டு ஓகேங்களா. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு சரிங்களா. ஸோ ஜென்ரல் கோட்டாக்கு பார்த்தீங்கன்னா 31% இருக்குது, யார் வேணால் போட்டியிடலாம் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம்ஸ், அப்புறம் பிசி கோட்டா பார்த்தீங்கன்னா 26% இருக்குது. பிசி முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா 3.5% இருக்குது. அப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட, அதாவது எம்பிசி பார்த்தீங்கன்னா 20% இருக்குது. ஆதிதிராவிடர் பார்த்தீங்கன்னா 15%, ஆதிதிராவிடர் அருந்ததியினர் வகுப்பினர் பார்த்தீங்கன்னா 3%, பழங்குடியினருக்கு வந்து 1% சரிங்களா. ஸோ இது எல்லாமே கரெக்டாக இந்த பர்சன்டேஜ் படி தான் ஃபில்ஃபில் ஆகும். ஆனால் இப்போ சம்திங் இப்போ பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் 1%க்கு யாருமே அப்ளை பண்ணல அப்படின்னா அந்த 1% வந்து ஜென்ரலோட ஆட் ஆகிக்கும் சரிங்களா. அப்போ ஜென்ரலுக்கு வந்து 32% ஆகும் சரிங்களா. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, விளையாட்டுகள் சரிங்களா. ஸோ விளையாட்டுகளுக்கு வந்து கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ என்ன மாதிரி விளையாட்டுகள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுகள், கூடைப்பந்து, கால்பந்து, ஹாக்கி ஓகேங்களா. ஸோ ஃபுட்பால், வாலிபால் எல்லாமே உண்டு. ஓகே, இதில் வந்து கைஸ் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற விதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 80 மார்க் ஓகேங்களா. ஸோ 80 மார்க் ரிட்டன் டெஸ்ட்லேயும் 15 மார்க். ஓகே கவனிங்க, நான் உங்களுக்கு அது வரும்போது சொல்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எழுத்து தேர்வு வந்து 80 மதிப்பெண்களுக்கு சரிங்களா. ஸோ ரிட்டன் டெஸ்ட் வந்து 80 மார்க் வைப்பாங்க. அதில் என்ன மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஓகேங்களா 50 மார்க் இருக்கும். அதுக்கப்புறம் உளவியல் பகுதி வந்து 30 மார்க் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த ஜென்ரலுக்குள்ளே என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ், கணிதம், அறிவியல், ஆங்கிலம்,
அப்புறம் உளவியல் வராது, வரலாறு, புவியியல் இந்த மாதிரி நம்ம 10th சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வரும். அண்ட் ஜிகேவும் மிக்சராக வரும் சரிங்களா, இந்த 50 மார்க்குள்ள. அப்புறம் இந்த 30 மார்க்கில் பார்த்தீங்கன்னா உளவியல் பகுதி கம்ப்ளீட் கான்செப்ட். இப்போ அதர் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தான் தெரியும் உங்களுக்கு. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸோட ஒரு டாபிக் உண்டு, அது எல்லாமே வரும் சரிங்களா. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உடல் கூறு அளத்தல் சரிங்களா. ஸோ இது இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, உடல் திறன் போட்டிகள் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். 15 மதிப்பெண் கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா 5 மதிப்பெண் சரிங்களா. ஸோ 80 மார்க் எக்ஸாம் வைக்கிறாங்க, மிச்சம் 15 மார்க் வந்து போட்டிகள் வைக்கிறாங்க, மிச்சம் 5 மார்க் வந்து தனியாக கேம்ஸுக்கு பிரிக்கிறாங்க. இது என்ன கேம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து என்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு உண்டு. ஸோ என்சிஎஸ் ஓகேங்களா. ஸோ என்எஸ்எஸ் அண்ட் என்சிசி அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த தேசிய மாணவர் படை சான்றிதழ், நாட்டு நலப்பணி திட்ட சான்றிதழ் சொல்லிட்டு ஏதாவது சான்றிதழ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அப்புறம் நீங்கள் ஏதாவது விளையாட்டு இந்த நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் போய்ட்டு கேம் விளாண்டு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து 2 மதிப்பெண் 1 மதிப்பெண் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து மதிப்பெண்கள் வழங்குறாங்க சரிங்களா. ஸோ இந்த 5 மதிப்பெண் வந்து யாருக்காவது சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே, அடுத்து இந்த 15 மதிப்பெண் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அந்த 15 மதிப்பெண் ஓகே, இங்கே பாருங்கள் எழுத்தேர்வு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 80 மார்க் சொல்லியிருந்தேன். அதில் வந்து பகுதி அ பொதறிவு, பகுதி அ உளவியல் சரிங்களா. பொதறிவு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். ஸோ எழுத்து டைம் பார்த்தீங்கன்னா 80 நிமிஷம் டைம் உண்டு ஓகேங்களா. ஸோ இதில் வந்து குறைந்தபட்சம் வந்து நம்ம வந்து 28 மார்க் வாங்கினா மினிமம் கட் ஆஃப் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 28 மார்க் வாங்கினா மட்டும் நம்ம வந்து எக்ஸாம் அடுத்த ஸ்டேஜ் போக முடியாது. கண்டிப்பாக காம்படிட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து போட்டியிட்டதுக்கு வந்து ஒரு 55க்கு மேலே இருந்தால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியும் சரிங்களா, இந்த 80 மார்க்குக்கு. இதோட அப்ளை பண்ணதுக்கப்புறம் கைஸ் இது வந்து அப்ளை வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து சிலபஸ் பார்க்கலாம். அதுக்கடுத்து இதோட எப்படி நம்ம இதை வந்து கிராக் பண்ணலாம் சொல்லிட்டு ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் ஒவ்வொரு செப்பரேட் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது கம்ப்ளீட் இந்த வீடியோ கலெக்ஷன் பார்த்தாலே போதுமான அளவு இருக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஓகே கைஸ், ஸோ இது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு சரிங்களா. ஃபிசிக்கலுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா ஜென்ரல் கோட்டா, பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம்ஸ் எல்லாருக்குமே வந்து குறைந்த அளவு 170 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் ஹைட்டு சரிங்களா. அதே எஸ்சி எஸ்டி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 167 போதும் ஓகேங்களா. அதுக்கடுத்தது மார்பளவு சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா சாதாரண நிலையில் குறைந்தபட்சம் 81 சென்டிமீட்டர், மூச்சை உள்வாங்கிய நிலையில் 5 சென்டிமீட்டர், அதாவது எக்ஸ்பேன்ஸ் ஆகுறது ஓகேங்களா. ஸோ நார்மலுக்கும் அப்நார்மலுக்கும் இடையில 5 சென்டிமீட்டர்ஸ் கேப் இருக்கணும் ஓகேங்களா. ஓகே, அதுக்கடுத்தது முன்னாள் இராணுவப்படை இந்த மாதிரி மிலிட்ரியில் இருந்தவங்க அவங்களுக்குலாம் வந்து உடலுக்கு தேர்வு கிடையாது சரிங்களா. ஓகே, அதே பெண்கள் அண்ட் திருநங்கைகள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே ஹைட்டு வந்து 159 இருக்கணும். அதே எஸ்சி எஸ்டியில் இருந்தாங்கன்னா 157 போதும் ஓகேங்களா. ஸோ இந்த ஹைட்டையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துருந்தோம் 80 மார்க் வந்து நமக்கு எக்ஸாம் வைப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். 5 மார்க் வந்து நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸுக்கு என்எஸ்எஸ் என்சிஎஸ் அதுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் மிச்சம் ஒரு 15 மார்க் பார்த்தீங்களா, அது வந்து போட்டிகள் கண்டக்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்ன போட்டிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஆண்களுக்கு சரிங்களா 1500 மீட்டர் தூரத்தை 7 நிமிடங்களில் ஓடி கடக்க வேண்டும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 400 மீட்டர் தூரத்தை 2 நிமிடம் 30 வினாடிகளில் கடக்க வேண்டும். முன்னாள் இராணுவத்தை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா 1500 மீட்டரை 8 நிமிடங்களில் ஓடி கடக்க வேண்டும். ஸோ இது வந்து ஒரு காம்படிஷன் சரிங்களா. இது வந்து ஒன்று. அதுக்கடுத்து வாங்க, எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல் சரிங்களா. இது ஒரு கான்செப்ட் சரிங்களா. ஸோ அந்த ரன்னிங் வந்து ஒரு கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வந்து 5 மார்க் வச்சுருப்பாங்க. ஸோ 1 ஸ்டார் 2 ஸ்டார் சொல்லிட்டு கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ 1 ஸ்டார்னா 2 மார்க்ஸ், 2 ஸ்டார்ஸ்னா 5 மார்க்ஸ் ஓகேங்களா. ஓகே, அது 5 மார்க்ஸ் முடிஞ்சு போச்சு. மிச்சம் 10 மார்க் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து 2 போட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றுக்கும் 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க சரிங்களா. 1 ஸ்டார் 2 ஸ்டார் கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கயிறு ஏறுதல் கம்பல்சரி சரிங்களா. அதுக்கு அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல், அதாவது லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் வந்து ஆப்ஷன்ஸில் இருக்குது. ரெண்டில் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த கயிறு ஏறுதல் அண்ட் ரன்னிங் சரிங்களா, இந்த ரெண்டுமே வந்து ஒரே ஒரு சாய்ஸ் தான். ஆனால் இந்த லாங் ஜம்ப் அண்ட் ஹை ஜம்ப் வந்து 2 சான்ஸ் உண்டு ஓகேங்களா. ஓகே, அதர் தென் உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்தால் கூட அதையும் நீங்கள் செய்யலாம் சரிங்களா. ஓகே, பெண்களுக்கு வந்து நீளம் தாண்டுதல், கிரிக்கெட், பந்து எறிதல் அல்லது குண்டு எறிதல் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகே ஓகே, ஸோ இதில் வந்து எஸ் அசல் சான்றிதழ் சரிபார்ப்பு, அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இதில் என்ன சொல்ல வருவாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது உங்களுடைய 10th டிசி மார்க் ஷீட் எல்லாத்துலேயுமே இருக்கணும். பிறந்த தேதிக்கான சான்று கொண்டு வரணும். அதாவது ஓகே மார்க் ஷீட் போதும் அப்படி சொல்லியிருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே தான். கல்வி தகுதிக்கான சான்று 10th வகை தேர்ச்சி பெற்றதுக்கான ஒரு மார்க் ஷீட். அதுக்கப்புறம் நீங்கள் தமிழில் போதிய கல்வி கற்றதுக்கான சான்று சரிங்களா. நம்ம வந்து தமிழில் தான் பயின்றோமா, தமிழ் வழி கல்வியா அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கூலில் போயிட்டு வாங்க வேண்டியது இருக்கும். அது வந்து வாங்கிக்கணும் ஓகேங்களா. அப்புறம் ஜாதி சான்றிதழ் சரிங்களா. அதுக்கப்புறம் விதவை அவங்க இருந்தாங்கன்னா ஆதரவு அதுக்கான சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தேசியமான என்சிஎஸ் என்எஸ்எஸ் அதுக்கப்புறம் சிறப்பு மதிப்பெண் பெறுவதற்கான விளையாட்டு சான்றிதழ்கள். ஓகே, எல்லாமே வந்து எல்லாருக்குமே தேவையில்லை, இருக்கிறவங்க மட்டும் கொண்டு போனால் போதும் சரிங்களா. அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பாருங்கள் போதும் சரிங்களா.
ஓகே கைஸ், ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 130 ரூபா பே பண்ணணும் சரிங்களா. அது நம்ம ஆன்லைன் பே பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் பண்ணலாம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம், டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம், யூபிஐ இதில் ஆப்ஷன் இல்லை சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி 3ஆவது மாதம் சரிங்களா. இந்த மந்தோட 8ஆம் தேதியிலேருந்து அடுத்த மந்தோட 8ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே கைஸ், ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து இவ்வளோ தான் இருக்குது சரிங்களா. இதுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து கம்பல்சரி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும் சரிங்களா. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர்ஸ் ஆண்களுக்கு ஹைட் இருக்கணும் ஓகேங்களா. இது இம்பார்ட்டன்ட். இது இருந்தால் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுல யூஸ்ஃபுல் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அப்ளை பண்ணலாம். ஓகே பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து போய்க்கலாம். அப்படி இல்லைனா கிரியேட் நியூ யூசர் சரிங்களா, அதை கிளிக் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட கிரியேட் நியூ யூசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி, அதாவது மின்னஞ்சல் முகவரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நான் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். ஓகே கைஸ், ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும் சரிங்களா. நான் என்ட்ரு பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ், உங்களுடைய மெயில் ஐடி அதை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெயில் சென்ட் பண்ணுவாங்க. பட் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நார்மல் ஃபோல்டரில் வந்து அது வராது சரிங்களா. எங்களுடைய மெயிலை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோல்டரில் வராது. அதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி கிளிக் பண்ணி சைடு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகலாம். ஸோ அதில் வந்து ஸ்பேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது, இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3 தடவை வந்திருக்கு. ஓகே, நான் 3 தடவை கொடுத்துருந்தேன் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இது தான் இப்போ கொடுக்கணும் சரிங்களா. ஓகே, 83 66 85. ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இப்போ அடுத்த பேஜ், அதாவது நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக ஒரு ஐடி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து என்னோட டீட்டெயில்ஸ் நான் ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சப்மிட் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ இதுதான் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா. ஓகே, இப்போ இதில் ப்ராப்ளம் யாருக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ப்ராப்ளம் வரும். ஸோ அது எப்படி நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்பேம் ஃபோல்டர் ஓகேங்களா. ஸோ உங்களுடைய பிசியில் வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ண முடியாது. ஸோ உங்கள் மொபைல் ஃபோனில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு உங்கள் மெயில் ஐடியை உங்களுடைய மெயிலை அப்டேட் பண்ணிவிட்டு சைட்டில் சரிங்களா. ஸோ இந்த சைட்டில் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும் சரிங்களா. அதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேம் ஃபோல்டர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் நிறைய தடவை கிளிக் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக என்ன வந்திருக்கோ அந்த டைமை பார்த்து அதை வச்சு கரெக்டாக கொடுங்க ஓகேங்களா. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய நேம் சரிங்களா, நேம் என்ட்ரு பண்ணுறேன். அப்புறம் என்னுடைய பாஸ்வேர்டு சரிங்களா. ஸோ நானே க்ரியேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், அதனால் நான் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் திரும்பவும் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கேப்சா டைப் பண்ணணும் சரிங்களா. இதை க்ரியேட் பண்ணிவிட்டு உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் யூசர் நேம் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ இது ப்ராசஸ் சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. நம்ம நேம் வந்து நம்ம 10th மார்க் ஷீட்டில் என்ன கொடுத்தோமோ அதை கொடுத்தா போதும் ஓகேங்களா. ஓகே, நான் கொடுக்குறேன், கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக என்னுடைய பாஸ்வேர்டெலாம் என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து கேப்சாவை என்ட்ரு பண்ணியாச்சு. நான் இப்போ வந்து சப்மிட் கொடுக்குறேன் சரிங்களா. பாருங்கள். ஓகே கைஸ், நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் உங்களுடைய பாஸ்வேர்டு நார்மலாக வந்து லாகின் பண்ணுங்கள் சரிங்களா. என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள். உங்கள் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்தது தான், உங்களோட டேட் ஆஃப் பர்த் கிடையாது, நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதுதான் சரிங்களா. அதுக்கடுத்து யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஸ்க்ரீனில் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் மெயிலுக்கும் வரும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்ததை வந்து நீங்கள் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஓகே, நான் வந்து இப்போ என்ட்ரு பண்ணிட்டு லாகின் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே கைஸ், இவங்க ஷோ பண்ணதை பாருங்கள், ஒரு நிமிஷம் பொறுமையாக பாருங்கள் சரிங்களா. இதை நீங்கள் வந்து பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணி வச்சு பார்க்கலாம் சரிங்களா. கிளிக் டு டவுன்லோட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓகேங்களா. 2ஆம் நிலை காவலர் அவங்களுக்கானது தேர்வு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா முக்கிய குறிப்பு, அதாவது டார்க் ஸ்டார், அதாவது ரெட் ஸ்டார் கொடுத்துருக்க எல்லாமே கம்பல்சரி நம்ம அதை வந்து ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிற மீனிங் சரிங்களா. ஓடிபி வெரிஃபிகேஷன், லாகின், கண்டினியூ, அப்புறம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராசஸ் சரிங்களா. தனிநபர் விவரங்கள், பயோடேட்டா, கல்வி தகுதி, குவாலிஃபிகேஷன், அப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ், புகைப்படம், கையொப்பம், அப்புறம் ஒதுக்கீடு, ஆவணம் பதிவேற்றம் செய்தல், அப்புறம் பிரிண்ட் பண்ணுறது சரிங்களா. ஸோ ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இது ஈஸியாக பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ கைஸ், அவங்க என்ன சொன்னாங்களோ அது அப்படியே இங்கிலீஷ்லையும் கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, உங்களுடைய நேம் ஓகேங்களா. ஸோ உங்கள் நேம் டீட்டெயில்ஸுக்கு அப்புறம் எல்லாமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப டஃப்பாலாம் இல்லை ஓகேங்களா. உங்களுடைய ஃபோட்டோ இதில் வந்து அப்லோட் பண்ணணுமா சரிங்களா. அது வந்து எப்படின்னா 11 கேபிலேருந்து 30 கேபிக்குள்ளே இருக்கணுமா ஓகேங்களா. ஓகே, யூசர் ஐடி, நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே உங்கள் ஸ்க்ரீனில் ஷோ ஆகும் ஓகேங்களா. அதுக்கடுத்து சூஸ் த ஃபைல் சூஸ் பண்ணுங்கள், கண்டினியூ. ஸோ கைஸ், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய கையொப்பம் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா 5 to 10 கேபிஸ்குள்ளே தான் அலோடு சரிங்களா. ஸோ அதாவது 5 கேபிலேருந்து 10 கேபிக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா.
அதுக்கடுத்து சிறப்பு மதிப்பெண்ஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் சிறப்பு மதிப்பெண்ஸ் மீன்ஸ் என்னென்னா நம்ம என்எஸ்எஸ் என்சிஎஸ் பேசியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதோட சர்டிஃபிகேட்ஸ் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் அதோட சர்டிஃபிகேட்ஸ் நம்பர்ஸ்லாம் என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மீனிங் தான் ஓகேங்களா. ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ நம்ம வந்து ஓகே ஃபீஸ் பே பண்ணுறதுலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கடைசியாக ஓகேங்களா. ஸோ விண்ணப்பம் பதிவிறக்கம் செய்தல் அப்ளிகேஷன் வந்தாச்சு சரிங்களா. ஸோ டிக்ளேர் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் சரிங்களா. நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேப் வந்து உங்கள் நேம் ஷோ பண்ணுவாங்க சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெயரை மாற்றியிருந்தால் அதனை அரசியல் ஓகேங்களா. ஸோ அரசிடம் அறிவிப்பு செய்தியுள்ளீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் நேம் நீங்கள் உங்கள் 10th மார்க் ஷீட்லேருந்து வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுத்து ப்ராசஸ் பாருங்கள் சரிங்களா. இல்லை அப்படி இல்லை அதே தான் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு எந்த சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோ கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் சரிங்களா. நான் என்னுடைய ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணுறேன். ஓகே அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே நான் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுறேன். ஓகே அதுக்கடுத்து ஜெண்டர் சரிங்களா. ஸோ மெயில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே அதுக்கடுத்து மேரிட் ஸ்டேட்டஸ் ஓகேங்களா. உங்களுக்கு என்னவோ கொடுங்க. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10th டிசி எடுத்து பாருங்கள் சரிங்களா. அதில் வந்து உங்களுக்கு 2 கொடுத்துருப்பீங்க அதை அப்படியே டைப் பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ வேறு எதுவும் கொடுத்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆயிடாமல். ஓகே நேஷனாலிட்டி வந்து இந்தியன். ஸோ ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் ஓகேங்களா கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ் உங்களுடைய முகவரி என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் என்ன ஸ்டேட்டில் வாழ்கிறீங்க தமிழ்நாடு ஓகேங்களா. உங்களுடைய ஸ்டேட் நேம் கொடுங்க. அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் சரிங்களா. ஸோ டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அது கொடுங்க ஓகேங்களா. ஸோ நான் வந்து சென்னை கொடுக்குறேன். அப்புறம் பின்கோட் கொடுங்க. அதுக்கப்புறம் செலக்ட் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ நீங்கள் மேற்கண்ட அனைத்தும் சரியாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதாவது உங்களுடைய தமிழ்நாடு சென்னை உங்களுடைய பின்கோடு இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அருகில் உள்ள சரிங்களா உங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் வந்து இதில் ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதையும் இதில் சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே அதுக்கடுத்து இதை வந்து நீங்கள் சேமஸ் அபோவ் கொடுத்துட்டிங்கன்னா மேலே கொடுத்துனா அந்த பெர்மனன்ட் அட்ரஸ் சரிங்களா. ஸோ இந்த பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து அப்படியே இந்த கீழே வந்துடும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சேமஸ் கொடுக்காம டிக் கொடுக்காம இதில் நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் அது எந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் என்ன போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அது எல்லாமே கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் எழுத்து தேர்விற்காக மாவட்ட நகரம் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து இப்போ எங்கே இருக்கீங்க நீங்கள் கொடுக்குற அந்த பெர்மனன்ட் அட்ரஸ் அப்புறம் இப்போ இருக்கிற அட்ரஸ் இந்த ரெண்டுமே இல்லாமல் வேறு எங்கேயாவது இருக்கிறீங்களா உங்களுக்கு எங்கே வந்து சென்டர் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 32 சென்டர்ஸ் இருக்குது சரிங்களா. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு சென்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எங்கே சென்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சரிங்களா. உங்களுக்கு எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆர்டரில் கொடுங்க ஓகேங்களா. ஓகே செலக்ட் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் 3 ஓகேங்களா. உங்களுக்கு வந்து எது கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுங்க சரிங்களா. ஸோ ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு 3 தான் இருக்குது. ஸோ 3 நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆர்டரில் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் சரிங்களா. ஸோ உங்களுடைய ரிலீஜியன் உங்களுடைய மதம் என்ன ஹிந்துனா ஹிந்து முஸ்லீம்னா முஸ்லீம் கிறிஸ்டினா கிறிஸ்டின் சரிங்களா. அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு வழங்கப்பட்ட அதிகாரம் பெற்று சொல்லிடலாம் எஸ் ஓகேங்களா. ஸோ எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அகைன் அப்புறம் கம்யூனிட்டி சரிங்களா உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஓகே நான் எல்லாம் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகே கைஸ், ஸோ நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் ஓடிபி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகுது சரிங்களா. அது உங்களுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு. ஸோ ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து சப்மிட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ சரிங்களா. இதை கொடுங்க. நான் அது கொடுக்குறேன். ஓகே கைஸ், அடுத்தது உங்களுக்கு என்ன வருதுன்னா கொஞ்சம் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க சரிங்களா. அதாவது என்னென்னா இன்றைய தேதியில் மிக உயர்ந்த கல்வி தகுதி நீங்கள் வாங்கியிருக்கிற கல்வி தகுதி சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க ஆர்ட்ஸ் அல்லது டிப்ளமோ அல்லது மெக்கானிக்கல் ஏதாவது ஒரு ஃபீல்டு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது தேவையில்லை ஓகேங்களா. ஸோ உங்கள் கையில் நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட்ஸாக இருக்கிற ஒரு கோர்ஸ் என்ன அப்படிங்கிறதான் கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்களோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அண்டரில் வர அத்தனை கிராஜுவேட் டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண வேண்டியது இருக்கும். அதில் வந்து இந்த டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டுமே கம்பல்சரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது நீங்கள் இப்போ என்ன படிக்கிறீங்களோ அதுவும் வரும் ஓகேங்களா. ஓகே இப்போ நான் வந்து 10th மட்டும் போதும். அதர் தென் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கொடுங்க. ஸோ அது எதுக்குன்னா உங்கள் சேலரி வந்து இதில் தான் டிபெண்ட் ஆகும். உங்களுடைய இன்கம் உங்களுடைய மாத வருமானம் வந்து இதில் தான் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் 10th மட்டும் கொடுத்தீங்கன்னா எலிஜிபிள் தான். பட் நீங்கள் 12th முடிச்சீங்கன்னா 12th கொடுங்க ஓகேங்களா. இப்போ 12th முடிச்சதுன்னா 12th கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சரிங்களா உங்களோட 10th and 12th சர்டிஃபிகேட்டில் உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுங்க. அப்புறம் நீங்கள் படித்த ஸ்கூல் நேம் கொடுங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஓகே இதை கொடுங்க. இது என்னென்னு பார்க்கலாம். ஓகே அதை நீங்கள் இந்த ரெண்டையும் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ எஸ்ஆர்னோ கொடுங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து முதன்மை பாடம் நீங்கள் என்ன எடுத்து படிச்சிங்க தேர்ச்சி பெற்ற வருடம் அதுக்கப்புறம் தேர்வு குழுமம் சரிங்களா. இதெல்லாம் எனக்கு கரெக்டாக கொடுங்க. ஓகே நான் என்ட்ரு பண்ணுறேன் பாருங்கள்.
ஓகே கைஸ், ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுடைய குழுமம் பல்கலைக்கழகம் கேட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன படிச்சிங்க அப்படிங்கிறதா. ஸோ நீங்கள் இதில் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா வரும். ஸோ இதில் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், அதுக்கப்புறம் இந்தியன் சர்டிஃபிகேட். ஸோ இதில் எதுவுமே நமக்கு வந்து கொடுக்க முடியாது சரிங்களா. நம்ம வந்து தமிழ்நாடு தான் சரிங்களா. ஸோ கவர்மெண்ட் தான் வரும். ஸோ அதனால் நம்ம வந்து அதர் போர்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ உங்களுடைய 10th நீங்கள் அதர் போர்ட்ஸ் கொடுங்க, 12th அதர் போர்ட்ஸ் கொடுங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்ற வருடம் உங்கள் 10th and 12th மார்க் ஷீட் எடுத்து வச்சுட்டு அதில் பாருங்கள், அதில் இருக்கும், அதை அப்படியே கொடுங்க சரிங்களா. ஸோ மாதம் வந்து மார்ச் தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் வருடம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் சரிங்களா. அது நீங்கள் அதை பார்த்து கொடுக்கலாம். ஸோ அப்புறம் உங்களுடைய முதன்மை பாடம் அண்ட் உங்களுடைய பட்ட படிப்பு இந்த ரெண்டுமே கொடுக்க முடியாது சரிங்களா. ஸோ ஏன்னா எம்டியாக தான் வைக்க முடியும். ஏன்னா அது கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து 10th 12th முடிக்கும்போது அதுக்கு வந்து அப்படி ஒரு செக்ஷனே கிடையாது சரிங்களா. இது எதை டிபெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா உங்களுடைய இன்ஜினியரிங் லெவல் அது உங்களுடைய டிகிரி லெவலுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலம் வந்து உங்களுக்கு தேவையில்லை ஓகேங்களா. அதாவது 10th 12th கொடுக்குறவங்களுக்கு தேவையில்லை ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் எம்டியாக விட்டுருங்க. ஸோ விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டினியூ கொடுக்கலாம் ஓகேங்களா. சேவ் அண்ட் கண்டினியூ இதை கொடுங்க ஓகேங்களா. ஓகே கைஸ், ஸோ இந்த மாதிரி ஷோ ஆகுங்க. அதாவது நீங்கள் அந்த பேஜில் வந்து உங்களுடைய மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் தமிழில் படிச்ச தமிழ் அந்த ஸ்கூல் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ட்ரு வந்து சரியாக என்ட்ரு ஆகலை, நீங்கள் வந்து திரும்பவும் அகைன் ரீட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி காமிச்சிதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் க்ரோம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ க்ரோமில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நம்ம 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப் சைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்ப லாகின் பண்ணி கூட செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும் சரிங்களா. ஓகே, இப்போ அடுத்து எனக்கு கேட்டாங்க பார்த்தீங்கன்னா உன் மீது ஏதேனும் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா. நோ. இக்குழுமத்தால் நடத்தப்படும் முன்னேறிகளை பங்கு பெற்றுள்ளாரா. எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதுனீங்க ஓகேங்களா, அவங்க கண்டக்ட் பண்ணது ஓகேங்களா. ஸோ எஸ்ஐ 2015 எழுதுனீங்களா, சிஆர் 2017 எழுதுனீங்களா. ஸோ அந்த எக்ஸாம் நேம் டிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. நீங்கள் எல்லாமே எழுதுனீங்கனாலும் ஓகே தான். உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் என்ன, ரிட்டன் டெஸ்ட் நீங்கள் எழுதுங்க, ஸோ எல்லாமே நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் மெஜாரிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நோ கொடுத்துக்கோங்க. பட் நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா இதில் எஸ் கொடுங்க, ஏன்னா உங்களுக்கு ஏதாவது கிரேஸ் மார்க் கூட வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7 கைஸ் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நீங்கள் நோ கொடுத்துருக்கீங்க ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் எக்ஸாம் ப்ரீவியஸாக எழுதிருந்தீங்க அப்படின்னா அது வந்து நோ கொடுக்கக்கூடாது, எஸ் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ 7 கண்டினியூ அது கொடுக்குறேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ ஷோ பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகைப்படம் சரிங்களா. இதை வந்து நீங்கள் இப்போ அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ உங்களுடைய புகைப்படத்தை தேர்ந்தெடுத்த பின் தயவுசெய்து பதிவேற்றம் பொத்தானை கிளிக், அதாவது இந்த அப்லோட் பட்டனை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இதில் என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து 11 கேபிலேருந்து 30 கேபிக்குள்ளே இருக்கணும் சரிங்களா. நீங்கள் உங்கள் ஃபோனில் எடுக்கலாம் ஓகேங்களா. 6 மாதங்களுக்கு உட்பட்ட புகைப்படத்தை பதிவேற்றம் செய்யவும் சரிங்களா. அதுக்கடுத்து தெளிவான புகைப்படத்தை பதிவேற்றம் செய்யவும், பதிவேற்றம் செய்யப்பட்ட புகைப்படம் தெளிவாக எல்லாமே இருப்பது தங்களது விண்ணப்பம் இக்குழுமத்தால் நிராகரிக்கப்படும் சரிங்களா. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன்லேயே எடுக்கலாம், தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ எடுத்த ஃபோட்டோ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு 10 to 30 கேபிக்குள்ளே நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும் சரிங்களா. ஒரு 11 to 30 கேபி ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட் வாங்க. இந்த வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஜேபிஇஜி ஆப்டிமைசர் ஓகேங்களா. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்துட்டு அதாவது உங்களுக்கு ஃபார்மேட் வந்து எப்போவுமே ஜேபிஇஜி அதில் தான் வேணும் சரிங்களா. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் இதில் வந்து சூஸ் ஃபைல் கொடுத்து சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட கம்ப்ரஸ் ஓகேங்களா. ஸோ கம்ப்ரஸ் இமேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட லெவல் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் எப்படின்னா ஒரு ஃபோட்டோ இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க ஓகேங்களா. அந்த ஃபோட்டோ வந்து ஒரு MP இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் வந்து இப்போ 65 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 65% கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு மிச்சம் ஒரு 450 KB அந்த ரேஞ்சில் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஃபோட்டோ அதை நீங்கள் வந்து நீங்கள் அகைன் கம்ப்ரஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஒரு 90% கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு MP ஃபோட்டோ வந்து 10 KB கிடச்சிரும் சரிங்களா. ஸோ இதுதான் மீனிங். அதுக்கப்புறம் அந்த பிக்சல் வந்து டிஃபால்ட்டாகவே 400 இருக்கட்டும் ஓகேங்களா, அதில் எந்த மாற்றம் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் ஆப்டிமைஸ் ஃபோட்டோ கொடுங்க, உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஷோ ஆகும். ஸோ ஷோ ஆகிற ஃபோட்டோ இப்படி ஷோ ஆகுதுன்னா அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா. நீங்கள் இதில் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ கேபி ரெடியூஸ் ஆகிருக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்லோட் பண்ணுறதுல உள்ள ஃபால்ட்னஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறது பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைல் நேம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய ஃபோட்டோட நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ரீநேம் கொடுத்து ஜஸ்ட் ஒரு 5 லெட்டர் உள்ளது சரிங்களா. ஸோ A to Z வரைக்கும் இருக்குது, அந்த லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கு ஒரு நேம் வச்சுக்கணும் சரிங்களா. நீங்கள் இப்போது நீங்கள் இதில் ரெடியூஸ் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக கொஞ்சம் டாட் ஸ்பேஸ் அதுக்கப்புறம் ஏதாவது நம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தால் அப்செட் பண்ணிக்காது. ஜஸ்ட்டு நேம் மட்டும் இருக்கிற மாதிரி அதுக்கு நீங்கள் ரீநேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது அப்லோட் ஆகும் சரிங்களா. ஸோ எல்லாமே சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ அப்படிங்கிறத கொடுக்கணும் ஓகேங்களா. நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சிக்னேச்சரையும் நீங்கள் இதில் தான் அப்லோட் பண்ணணும் சரிங்களா. உங்களுடைய சிக்னேச்சர் நீங்கள் ஆல்ரெடி போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் அதுக்கு ரெட்டு வந்து அப்லோட் கொடுங்க ஓகேங்களா. ஓகே கைஸ், ஸோ நீங்கள் இப்போ உங்களுடைய சைன் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதாவது பார்த்தீங்கன்னா அது வந்து 5 KB to 10 KBக்குள்ளே நீங்கள் அதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சரிங்களா
அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சப்மிட் உங்களுடைய அந்த சைனோட நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரீநேம் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 5 லெட்டர்ஸ்குள்ளே மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுங்க. ஓகேங்களா? நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்ன கோட்டா வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வுட் லைக் டு அவைல் த ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதாவது உங்களுக்கு வந்து விளையாட்டில் இடம் வேணுமா, அப்புறம் நீங்கள் வந்து எக்ஸர்வீஸ் மேனாக இருந்திருக்கீங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து NCC NSSல சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கீங்களா, அப்புறம் நீங்கள் ஸ்பெஷல் மார்க்ஸ் ஸ்போர்ட்ஸில் வாங்க விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோ கொடுங்க. சரிங்களா? ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் சும்மா விளையாட்டுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துறாதீங்க. ஸோ கண்டிப்பாக அது காட்ட வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா எலிஜிபிள் ஆகும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈவெண்ட் சர்டிஃபிகேட் நம்பர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன ஈவெண்ட்டில் என்ன சர்டிஃபிகேட் வாங்கிருக்கீங்க, செலக்ட் த ஸ்போர்ட்ஸ் கோட்டா. சரிங்களா? ஓகே, இது வந்து பேஸ்கெட் பால், ஃபுட்பால், ஹாக்கி, நீங்கள் இதில் எந்த பிளேயர் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது அந்த டோர்னமெண்ட் நீங்கள் எந்த டைமில் நடந்தது, அந்த டோர்னமெண்ட் நேம் என்ன, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ஈவெண்ட் எப்போ நடந்தது, டேட் என்ன, சர்டிஃபிகேட் நம்பர்ஸ், டேட் ஆஃப் ஃபீஸ் சர்டிஃபிகேட்ஸ், அந்த சர்டிஃபிகேட் டீடைல்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் இருந்ததுன்னா கொடுங்க, அப்படி இல்லைனா எல்லாமே நோ கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே கைஸ், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வந்துருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஸோ இதில் வந்து என்ன கொடுக்காங்கன்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து எந்த ஒரு சரிபார்க்கவும், அதுக்கப்புறம் ஓகே, இது வந்து எந்த ஒரு டேட்டா, அதாவது எம்பியோட சைஸ் எதுவும் கொடுக்கப்படலை. இதில் கொடுக்கப்பட்ட விஷயம் என்னென்னா பதிவேற்றம் செய்யும் முன் ஆவணங்கள் சரிபார்க்கவும். ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு பதிவேற்றம் பண்ணுங்கள். தெரிஞ்சு பதிவேற்றம் கிளிக் பண்ணவும். ஓகே, அப்புறம் நீங்கள் பதிவேற்ற டாக்குமெண்ட்டுக்கு வந்து நேம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி லெட்டர்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ கரெக்டாக ஒரு நேம் ஒரு லெட்டர்ஸில் ஒரு எழுத்துக்களில் உள்ளது A to Z வரைக்கும் உள்ள எழுத்துக்களை யூஸ் பண்ணி ஸ்பேஸ் விடாமல் கொடுங்க. சரிங்களா? அதை மட்டும் பண்ணுங்கள். என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம 12th குவாலிஃபிகேஷன் கொடுத்ததுனால கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் SSLC சர்டிஃபிகேட், அப்புறம் PSTM சர்டிஃபிகேட், HSC சர்டிஃபிகேட், அதாவது 10th 12th உங்களுடைய ஜாதி சான்றிதழ். சரிங்களா? இந்த மூணும் கம்பல்சரி. சரிங்களா? ஸோ 4வது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PSTM சர்டிஃபிகேட். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம தமிழ் கொடுத்துருந்தோம். சரிங்களா? அதை நீங்கள் வந்து தமிழ் கொடுத்ததுனால இது எல்லாமே கண்டிப்பாக அப்ளை பண்ணணும், அதை கொடுக்கணும். சரிங்களா? அப்லோட் பண்ணணும். ஸோ அதனால் இந்த PSTM சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கூல், நீங்கள் படித்த ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய்ட்டு கேட்டிங்கன்னா ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து வாங்கிடலாம். சரிங்களா? ஸோ அதையும் வாங்கிட்டு வந்து அப்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே, அப்லோட் த டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ மீன்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, நாம் அப்லோட் பண்ணுறதை வந்து பார்க்குறது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து என்னெல்லாம் இது வரைக்கும் பண்ணிருக்கோமோ அப்படியே ஒரு ஃபார்ம் மாதிரி ஷோ பண்ணுவாங்க. சரிங்களா? அதை நீங்கள் பாருங்கள். அதை பார்த்ததுக்கப்புறம் பேமெண்ட் மோடு வரும். ஸோ பேமெண்ட் மோடில் எவ்வளோ பே பண்ணணும் பார்த்தீங்கன்னா 130 ரூபா பே பண்ணணும். அது ஆன்லைனில் பே பண்ணலாம். சரிங்களா? உங்களோட ATM கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். வேறு யாராவது SI அது TN போலீஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க, கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். தேங்க்யூ.